ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜுமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரிவ்யூ vlog தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து 2 ட்ரெஸ் மெட்டீரியல் வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். சரிங்களா, இதுவும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு மெட்டீரியல் தான். இன்னொன்று என்னுடைய ஒரு ப்ராஜெக்ட்டுக்காண்டியும் நான் இதை வாங்கியிருக்கேன். அதுக்காண்டி தான். ஸோ என்ன வாங்கியிருக்கேன், எவ்வளோ ரேட்டு, எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். இந்த 2 ட்ரெஸ் மெட்டீரியல் தான். இது 2மே மெட்டீரியல் தான். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியை வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த கலர் 2மே லைட் கலராக தான் ஆர்டர் போட்டிருந்தேன். சரிங்களா, இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து பேண்ட்டு, இது வந்து டாப்பு. காட்டன், ஃபுல் காட்டன் கேட்டால் கிடையாது, ஒரு ப்யூர் காட்டனாக தான். அந்த கிளாத் வந்து காட்டன் தான். அந்த கிளாத் வந்து காட்டன் மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, இதுக்கு வந்து லைனிங் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து டாப்புக்கு மட்டும் லைனிங் போடலான் இருக்கேன். என்ன லைனிங் போடலான்னா, ஓல்டு வேஷ்டி, இதே கலரில் உங்களுக்கு ரேஷன் சாரீ இல்லை ரேஷன் வேஷ்டி இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். ஒயிட் கலர்லேயே நீங்கள் வந்து லைனிங் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது தகுந்தாப்பில் லைனிங் வந்து போட்டுக்கலாம். இப்போது கிளாத் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வித்து வந்து செக் பண்ணுவோம். கிளாத்தோட வித்து, அடுத்தது ஹைட் பார்க்கலாம், எத்தனை மீட்டர் இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா, நான் வித்தை வந்து இன்ச்சில் தான் எடுக்கேன். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஹோல்டிங்கில் தான் இன்னும் கிளாத் வந்து இருக்குது. கரெக்டாக 43 இன்ச் வந்து வித்து இருக்குது. சரிங்களா, வித்து வந்து 43 இன்ச்சு. இப்போ வந்து எத்தனை மீட்டர் இட்டான்னு பார்க்கலாம். இல்லை 2 மீட்டருன்னு தான் போட்டிருந்துச்சு. ஸோ நான் 2 மீட்டருன்னு நினச்சி தான் வாங்கினேன். ஸ்டார்டிங் இது வந்து சென்டிமீட்டரில் பார்ப்போம். ஓகேவா, எனக்கு 94 தான் இருக்குது. அப்படின்னா 2 இன்னும் 6 இன்ச் இருந்தால் தான் 1 மீட்டரே வரும். இது வந்து 94 தான் இருக்குது. ஸோ இதுலேயும் ஒரு 10 சென்டிமீட்டர்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. அப்போது 2 மீட்டருக்கே இது கம்மியாக தான் இருக்குது. பட் வித்து இருக்குன்றனால நம்ம வந்து இதை வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து காட்டன். நான் லைனிங் போட்டு இதோட ஸ்டிச்சிங் வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பேண்ட்டு சேம் இதே தான். அந்த இதுலேயும் இருக்கும். ஓகேவா, அந்த கிளாத்லேயும் இருக்கும். நம்ம வந்து அந்த கிளாத்துமே நான் வந்து என்ன கலர் என்ன இதுன்னு காட்டுறேன். அப்புறம் நம்ம ரேட் டீட்டெயில் பேசலாம். ஓகேங்களா, இது வந்து நல்லா இருக்கா, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்குது. இது யாருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டிச்சிங் நல்லா ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்க, அதாவது ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே ஸ்டிச்சிங் தெரியாதவங்க அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட் ஃபஸ்ட்டு, அகெயின் வந்து லைனிங், அப்புறம் ஸ்டிச்சிங் ப்ரைஸ், இந்த 3மே சேர்த்தாவே அவங்களுக்கு என்ன வந்துடும், மேக்ஸிமம் இது ஒரு 400 கிட்ட வச்சுக்கோங்களேன். நான் சும்மா தான் சொல்கிறேன். காட்டன்றனால ஒரு 350, நார்மலாக 350ன்னு வச்சுக்கலாம். ஸ்டிச்சிங் வந்து ஒரு 300, 250 to 350க்குள்ளே வரும் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து. நான் ஒரு 250னே அப்ராக்சிமேட்டாக வைக்கிறேன். 350 ப்ளஸ் வந்து 250ன்றப்போ இதுவே வந்து 600 ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து லைனிங் இதுவே 700 ஆயிடுச்சு. 700க்கு நீங்கள் உண்மையிலே வந்து கிளாத் ஸ்டிச்சிங் பண்ணியே நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, பட் ஸ்டிச் பண்ணி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்டிச் பண்ணி போட தான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ இதான் பேண்ட்டு, கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. பேண்ட்டும் 2 மீட்டர் தான் போட்டிருந்துச்சு. பாட்டமும் வித்து பார்த்துக்கலாம், பேண்ட்டோட வித்து எவ்வளோ இருக்குன்னு.
சேம் அதே 43 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ வந்து பேண்ட்டோட இது பார்த்துக்கலாம். இதுவுமே எனக்கு 94 தான் இருக்குது. சேம் டாப் என்ன இதுவோ அதே தான் பேண்ட்லேயும் இருக்குது. ஓகேவா, பேண்ட்லேயுமே அதே தான் இருக்குது. ஸோ வித்து இருக்குன்றனால நம்ம கொஞ்சம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பேண்ட்டுமே குவாலிட்டி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வேணுன்றவங்க இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி என்னால் சென்ட் பண்ண முடியலன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் தான் நான் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அந்த மெட்டீரியல் வந்து காட்டுறேன். டாப்பு பேண்ட்டு சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட கிளாத்து குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ரேட்டுக்கு இந்த காட்டன் மெட்டீரியல் ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ரேட் என்னென்னு பார்க்கலாமா? ரெண்டுமே ஒரே ஷாப்பில் வாங்கின மாதிரி தான், ஒரே லிங்க்கில் நான் பார்த்துட்டு இருக்கும்போது வாங்கினது தான். ரெண்டுமே சேர்த்து 385 ரூபான்னு வந்துச்சு. ஒரு பீஸ் வந்து, அதாவது இது மட்டும் 385, அகெயின் வந்து இந்த செட்டு ஒரு 385. ஆனால் இதை யூபிஐயில் பேமெண்ட் பண்ணுறப்போ, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறப்போ எனக்கு ஒரு 340 342 அந்த ரேஞ்ச் தான் என்னவோ ரெண்டுமே வந்துச்சு. 350 ரூபாக்குள்ளே தான் வந்துச்சு. ஓகேவா, ஸோ வந்து எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்குமே நான் என்ன பண்ணலான் இருக்கேன், சேம் நான் வந்து வேஷ்டியை தான் வந்து லைனிங்காக போட்டு இதையுமே நான் ஸ்டிச் பண்ணலான் இருக்கேன். இதுவுமே அப்ராக்சிமேட்டாக அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரிஞ்சிடும், விற்று பார்த்தாவே தெரிஞ்சிடும். சேம் அதே 43 தான். ஏன்னா ரெண்டுமே ஒரே இடத்துலேருந்து வருதுன்றனால எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ வேணுன்றவங்க லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்மளோட ரிவ்யூ வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் வாங்கினது. ரொம்ப நாளாக யோசித்து வாங்கலாமா வேண்டாமான்னு யோசித்து வாங்கினது. ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க இதை வந்து பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆன்லைன்லேயே நிறையா வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் எல்லாமே அஃபோர்டபுள் தான். ஸோ நான் என்னுடைய சரௌண்டிங்கில் என்ன ப்ரைஸ் வாங்குகிறனோ அதை தான் ஆன்லைன்லேயுமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.